பச்சை நிறமும் அவள் திருமேனி பவள நிறமும் அவள் செவ்விதழி மஞ்சள் நிறமும் அவள் தேவி முகமும் மஞ்சள் நிறமும் அவள் தேவி முகமும் வெண்மை நிறமும் அவள் திருவுள்ளம் மஞ்சள் நிறமும் அவள் தேவி முகமும் வெண்மை நிறமும் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கள்ளி திருமாதவள் வடிவம் அதில் கள்ளி மலர்களிலே பல நிறம் கள்ளி திருமாதவள் வடிவம் அதில் கள்ளி நானில நாரணல் விளையாட்டி நாயகன் பெயரில் திருப்பாட்டி நானில நாரணல் விளையாட்டி நாயகன் பெயரில் திருப்பாட்டி ஆயர்குல பிள்ளை விளையாட்டி ஆயர்குல பிள்ளை விளையாட்டி என்றும் அடியவர்க்கு அருள் கூட்டி ஆயர்குல பிள்ளை விளையாட்டி என்றும் அடியவர்க்கு அருள் கூட்டி மலர்களிலே பல நிறம் கள்ளி திருமாதவள் வடிவம் அதில் கள்ளி மலர்களிலே பல நிறம் கள்ளி திருமாதவள் வடிவம் அதில் கள்ளி மலர்களிலே பல நிறம் கள்ளி பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கி எனக்கு மீன் கார விடங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சர ஆக்கி வச்சி மாரியம்மா ஆத்தாடி மாரியம்மா சர ஆக்கி வச்சி மாரியம்மா ஆனாக்கி அரிசிய பாலாக்க வீணா கிள்ளு விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சர ஆக்கி வச்சி மாரியம்மா ஆனாக்கி அரிசிய பாலாக்க வீணா கிள்ளு விட்டு போடியம்மா பாட்டெடுத்து தானமிட்டி ஓடி வரல ஆடி பார்த்து புட்டி பிள்ளை முகம் தேடி வரல பாட்டெடுத்து தானமிட்டி ஓடி வரல ஆடி பார்த்து புட்டி பிள்ளை முகம் தேடி வரல பேச்சுப்படி பொங்கலினா இங்கு வரல நான் முச்சடைக்கு உன்னிடத்தில் அங்கு வருவேன் ஆத்தாடி மாரியம்மா சொர ஆக்கி வச்சி மாரியம்மா ஆராக்கி அரிசிய பாலாக்க வீணா கிள்ளு விட்டு போடியம்மா
சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மல்லவள் பீரி மானத்த பூல மானம் படைச்ச மல்லவனி பனி துளிய பூல குணம் படைச்ச தன்னவனி அடிக்க போறாரு உனக்கு நடத்துவோம் என்று அந்த முனியாண்டியினுடைய அருளால இன்னைக்கு நாடகம் நடக்குது. ஏதோ குறுகிய காலத்தில் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு நல்லாசிரியர் தருவின்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். எல்லாம் பழைய தேன்றாட்டை யாரும் கிளப்பி விட்டாங்களா இப்படி இதுலேயும் ஒரு வகையில் நல்லது. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம ஆளுக்கு யாருக்கும் சொணக்கம் வராது. அங்கே இங்கே தடவிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு நிற்பாங்க. எதை மூஞ்சி போதே தடவிக்கிட்டேன். ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகத்தியர் அடுப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மொழிபெயர்ந்த மொழியிலும் முச்சக்கத்தில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆரம்பமாக கொண்டு கணவனை கண்கின்ற தெய்வம் போல கருதக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி போல அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் சிறிதாக பேசினாலும் தங்களுடைய காதுகளில் தெளிவாக பெரிதாக எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பினை தரவிருக்கும். அதனை சார்ந்த உரிமையாளர் மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகும் நாடக அமைப்பாளராகிய மூங்கிலூரியை சார்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் கலைக்குழுவின் சார்பாகும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக இனிய துவக்கம்
நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி. கூத்துல கோமாளி வந்தாச்சு. மாமா கூத்துல என்னப்பா நல்லா சொல்லு. கூத்துல நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? காது கேக்குதா இல்லையா உனக்கு? கூத்துல கூ கூ இத் இத் து து ல அப்படி சொல்ல கூடாது. அப்புறம் எங்க நான் சொல்ற மாதிரி சு இத் கூத்துல சொல்லு. ரிஷிகேஷனை பார்த்து பத்திரமா பாத்து. அவர் வாட்டுக்கு உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கொண்டு நாடகத்தை நல்லது உங்களுக்கு பார்க்க மேலே கேள்வி எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எப்படி நம்ம ரசிக்கணும்னு சொல்லிக்கொண்டால் கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க. நாடகத்தை பார்த்திடுங்க உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்ன புலமதியா இருந்திருங்க ரசிக சோதர சோதரிகளே வணக்கமுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னால போகாதீங்க. ஏன் பின்னால போகாதீங்கன்னு சொல்றேன் தெரியுமா? என்ன காரணம்? இன்னைக்கு மழை பெஞ்சதுனால ஆளுகெல்லாம் கம்மி. ஆமா. வயசான கேஸ் பூரா வீட்டுக்குள்ள உட்காந்துருச்சு. ஆமா. இப்படிதான் பாருங்க இங்க இருந்து ஆரசமங்கல பக்கம் நாடகத்துக்கு போயிருக்கோம். ஓஹோ. நாடகத்துக்கு போனா இளவட்ட பயலுக பூரா முன்னாடி உட்காந்து பாக்குறாங்க. இந்த கிழமை ஒருத்தர் என்ன பண்ணாரு வெத்தலை வாக்கு போடுவார் போல. ஓஹோ. கையில உரல் வச்சிருக்காரு. பேச்சுக்கு ஒரு டொக்கு போடுறாரு. வெத்தலை டொக்குயா அப்படி சொல்லியா? டான்ஸ்கார பிள்ளை பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. பாப்பா நம்ம ஊர் நல்ல ஊர் டொக்கு. என்ன பேச்சுல வெத்தலை டொக்கு. வெத்தலை டொக்கு நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. எதை செய்ய? நாடகத்தை அடுத்த வருஷம் எங்க இளைஞர் பூரா சேர்ந்து போடுவாங்க டொக்கு. எதுல போடுவாங்க? வெத்தலை டொக்கு. அதே மாதிரி நீங்க இந்த இன்னைக்கு நல்லா ஆடி காலை தூக்கி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த அளவுக்கு எங்க இளவட்ட பயிலுவும் போடுவாங்க டொக்கு. நீங்க நல்லா செய்வீங்களா? வெத்தலை டொக்கு. அவர் பேசிட்டு போயிட்டாரு. சின்ன பயிலுக முன்னாடி இருந்து பார்த்தாங்க. ஒன்னும் முடியல அவங்கனால. பின்னாடி டான்ஸ்கார பிள்ளைய பாப்போம் சொல்லி கொட்டைக்கு உள்ள போய் ஒரு சுண்டு வரல ஓட்டி இப்படி எட்டி பார்த்திருக்கான். அப்படி கீத்த லேஸ் அப்படி ஒரு சுண்டு வரல ஓட்டி பார்த்திருக்கான். அதுலயே ஓட்ட பெருசா தெரியும். அவனுக்கு வயசு என்ன? 15 வயசு இருக்கும். அங்க இருந்து 40 வயசு பையன் வந்துட்டான். ஏய் நாடகம் முன்னாடி நடக்கல பின்னாடி நடக்கல எங்கடா பாக்குற வெண்ண போட அப்படின்னு அனுப்பிட்டான். சின்ன பையன் சுண்டு வரல ஓட்டி பார்த்தான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 2 கையை உள்ள கொட்டு அகட்டி விட்டுக்கிட்டு பாபா டான்ஸுக்கார பிள்ளை நீங்க தானே உங்களை மாதிரி அப்படி விலைக்கு விட்டு அப்படி லேசா. அப்புறம் இன்னொருத்தர் வயசான நாடகம் உனக்கு முன்னாடி நடக்க பின்னாடி நடக்கலாம் போட வெண்ண அப்படின்ட்டு அந்த கீத்தை பிச்சுக்கிட்டு இவரு போய் உள்ள உட்காந்துட்டாரு. கடைசி வரைக்கும் பாருங்க முன்னாடி யாரும் இல்ல கொட்டைக்குள்ள அம்பிட்டு பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க கூட சொல்லி கொண்டு என்ன சொல்றேன் பின்னால போகாதீங்க பின்னாடி போகாதீங்க பார்க்காதீங்க முன்னாலே வந்துருக்கு நாடகம் முடிக்கும் வர என்னென்ன நடக்குதுன்னு கவனியுங்க. நீங்க முன்னாடி அமர்ந்து என்னென்ன நடக்குதுன்னு விடிவர அமைதியாக பார்த்திடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. முத்து முத்தா பெஞ்சிருக்கு ஒத்துக்கிட்டு வாரி உள்ள கோசமில்ல தள்ளி திருச்சி அவள சத்தம் கெட்டுருச்சு ஊரோ ஒதுங்கிருச்சு ஒதுங்க என கிடச்சிருச்சு தலைக்கு மதிப்பு தரணும் நாடக கலைக்கு மதிப்பு தரணும் அடி கௌரவத்தை காப்பாற்றணும் கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாடு கௌரவத்தை காப்பாற்றணும். இலக்கிடத்தக்கவளன் கவிக்குயில் பாடி வர வித்தியாசம் என்னவென்னு கவனியுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. பாட்டு மருதமும் பண்படி நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் புரிந்தாலும் சொல்வது எனது கடமை கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தின் நன்னகரமாய் பன்னகரம் விளக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மாங்குளம் ஊராட்சி மூங்கில் ஊரணி கல்லுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோயில் ஆடி அமாவாசை 21ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டும் மற்றும் மாபெரும் அன்னதானத்தை முன்னிட்டும் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அன்பளிப்பாளர்கள் உயர் திரு எஸ் காமராஜ் என்ற சின்னத்துறை BABL அட்வொகேட் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் உயர் திரு MB அழகு விஸ்வராஜன் தேமுதிக நகர செயலாளர் அன்பு மாப்பிள்ளை VK ராமு தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் மூங்கிலுனி அவருடைய அன்பளிப்பில் இன்றைய தினத்து பிறகு மேடையில் நமது உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பாய்வாளர் அவருடைய தலைமையிலும்
மற்றும் நமது மூங்கிலுண்ணியை சார்ந்த சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் மற்றும் கேஎம்சி நண்பர்களுடைய சார்பாக இவரங்க மேடையில் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் நடைபெறும். இதில் நடிக்க இருக்கக்கூடிய நடிக மாமணிகள் 8 திக்கு வெற்றி பரிசு கொட்டியக்கூடிய நடிப்பு செவேந்தன், நடிப்பு செவேந்தன், பாட்டுக்கோர் பாவலன், மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை மாப்பிளை விளாத்திக்குளம் அருகாமையில் உள்ள நமது புதலபுரத்தை சேர்ந்த முத்து முருகன் அவர்கள் வேலன் வேடன் உறுதாடியை காத்துக் கொடுக்கின்றார். இன்னிசை நாககி தேனிசை தென்றல் இன்னிசைக்கான கோகுலபாணி என்று அழைக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாணவர் போற்றக்கூடிய மல்லிகா தேவி அவர்கள் இவர்கள் மேடையில் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு. நாடக உலகில் வள்ளிக்கும் நாரதற்கும் தர்க்கம் என்றால் அதை வரிச்சூர் பழனியப்பன் தான் உருவாக்கினார். அந்த வரிச்சூர் பழனியுடைய வாரிசாக மைப்பிற்குபடியாகக்கூடிய அருமை மாப்பிளை பூவந்தியை சார்ந்த மணிவண்ணன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, மியூசிக் திலகம், பின்பாட்டு சக்கரவர்த்தி, சிம்ம கொரலோன், அந்தமான் சென்று வெங்கல தொண்டையுடையான் என்று பட்டத்தை பெற்ற அருமை மாப்பிளை 5 நாள் என்று அழைக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் ஏனாதியை சார்ந்த எஸ்கே ராமலிங்கம் அவருடைய தவ புதல்வன் அன்பு மாப்பிளை SKR மாரிமுத்து அவர்கள் அர்மணியம்மன் வெண்பாட்டு. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. நல்லெண்ணெயை தடவி கொண்டு கட்ட சொல்றேன். அவரு கட்டி விட்டுருங்க. ஆமா, வாய்க்குள்ள நுழையுது அது வாட்டுக்க. ஆமா, கட்டுங்க. இந்த ஓரத்துல பாட்டு அப்படி போட்டிருக்காங்கய்யா. அத மாதிரி இப்ப சின்ன பையில இன்னொரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? ஆளுமாவோ தோடுமா தோடுமா. எத்தனை பாடல்கள் இருந்தாலும் மனித வாழ்க்கையில் போய்விட்டால் திரும்பாதது 3. என்ன தெரியுமா? மானம் போச்சுனா திரும்புமா? முடியாது. உசுறு போச்சுனா திரும்புமா? வராதியா. அதே மாதிரிதான் பெத்த தாய்ப்பாசம். இந்த பெத்த தாய்ப்பாசம்ன்றது எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? மானாமரில் நால்வழிச்சாலை வேலை பார்த்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப ஒரு தாய் என்ன பண்றா, 4 மாத ஆம்பளை பிள்ளைய கருவத்தூருக்கு கீழே துண்டை விரிச்சு படுக்க போட்டு கருவமரம் வெட்ட போயிட்டா. அது வழியே வந்த ஒரு நல்ல பாம்பு பிள்ளைக்கு முன்னாடி அப்படி படம் எடுத்து நிற்குது. நான் பெரிய சண்டியில் அம்மா பெரிய ஆளுன்ற கம்பெடுத்து சுத்துறானே தவிர பாம்பு கிட்ட போறேன். பாம்பென்றால் படையே நடுங்கும். கூட்டம் கூடிருச்சு. யாருமே பிள்ளைகிட்ட போறாங்க, ஏன்னா பாம்பு நிற்குது. பெத்த தாய் அப்படி இல்லை. கூட்டத்தை விளக்குனா பாம்பு ஒரு கையில் பிடிச்சி அப்படி தூக்கி போட்டா. பாம்பு எங்கே போச்சு? எதுக்கு வேட்டிக்குள்ள போயிடுச்சு. அவுத்து விட்டு உதறான்.
நல்ல பாம்பு விழுந்து முன்ன பாம்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தாய் பிள்ளைய தூக்குறா, பிள்ளை அழுகிறா. பால் விடுமா சொன்னக்கு என்ன சொன்னா தெரியுமா தாய்? கொடிய விஷமுள்ள நல்ல பாம்புட்டு இருந்தோடனே நான் காப்பாத்திட்டேன் மயனே, நீ அழுகிற, உனக்கு நான் பால் கொடுக்க முடியலன்னு. ஏன் தெரியுமா? அந்த அம்மா பாம்பை தூக்கி போடையில கட்ட வரல பாம்பு கடிச்சிருச்சு. மயங்கி விழுந்துட்டா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறோம், பாம்பு அந்த அம்மா செத்து போச்சு. அப்போதான் டாக்டர் சொன்னார், அனந்தகுமார், யாருக்கு பாம்பு கடிக்குதோ கடிச்ச இடத்துல இருந்து மேலே ஒரு அடி முரட்டு கயிறை போட்டு இருக்கிறிங்க, சரி ஆஸ்பத்திரி கொண்டாந்து காப்பாத்திரலாம்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு போன வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினதே மிச்சம். நல்லதானே சொல்லியிருக்காரு, உனக்கு கைத்தத்தானே கட்டி இருக்க சொல்லியிருக்காரு. ஆனா மானாமர பஸ் ஸ்டாண்ட்ல நாடத்துக்கு போறக்கா நின்றுகிட்டு இருந்தையா, சரி ஒருத்தனுக்கு நெஞ்சில பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் முரட்டு கயிறை போட்டு இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அடி மேல போட்டு இருக்க சொன்னாரு நினைச்சுக்கிட்டு முரட்டு கயிறு எடுத்து அவன் குறவழியில போட்டு தானா போக வேண்டிய உசுரை தடியடிச்சு கொண்ட மாதிரி ஆகி போச்சு. உசுரோட விட்டுருக்காரு. அதனால இந்த தாய் பாசத்தை பத்தி, தாயே இல்லாட்டாலும் அந்த தாயினுடைய சேலையை நினைச்ச புள்ள வளர்வானா, அப்படிப்பட்ட தாயை பையனுடைய வாசத்தை பத்தி அந்த சிவரஞ்சனி ராகத்துல 2 வச்சு அலசுங்க வாத்தியாரு. ஆத்தாவும் ஜெயிலே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க, தூரி கட்டி ஆடு, ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலதுபட்டு பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க, தூரி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்து பூலே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது வண்ண பூஞ்சோலதானே, வெறுந்தர விருப்புலனா விரிச்சு படுத்ததுமே ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே. இறச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலையில சோக கதை புரியும், கஞ்சி ஒன்று போகும் போது சும்மாராயிருக்கும், சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாயினுக்கும், சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாயினுக்கும். ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேலை. கட்டி பழகியதும் ஆடு மெக்க கட்டியதும் வெயிலுக்குத்தா கொடையாகும், வெக்கைக்குத்தா விசிறியாகும், ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே. மனசுக்குள்ள பூட்டி வச்ச அழகு முத்து மாலை, காயப்பட்ட விரலுக்குத்தான் கட்டு போடு சேலை, மயிலு ரக மனசுக்குள்ள ஒஞ்சேலை விரியும், வெளுத்த சேலை துணி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலை துணி விளக்கு போட்டா எரியும். ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்து பூலே தொட்டி கட்டி தூங்க, தூரி கட்டி ஆடு, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். போடி
கோடியடி குமரல் கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி விளக்கம். கோடியடி குமரல் கொட்டுமரசு வேந்தன் மின்னடி மிருக ஸ்டார் மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மாப்பிளை நமது கல்விமடையை சார்ந்த மறைந்த மிருதங்க மாமேதை அன்பு தாத்தா கே சின்னசாமி அவருடைய சிஷியனுமாகிய அன்பு மாப்பிளை நாங்கூரை சார்ந்த ஓபி சிவஞானம் அவர்கள் மிருதங்கம் தோளக்கு தமிழர் தொப்பி. பலவாத்திய புகழ் தனக்கு நிகழ்ந்து தனிப்பால் இருக்கக்கூடிய பிரபல ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி மதுரை கருவூரை சார்ந்த ரிஷிகேசன் அவர்கள் ஆல்ரவுண்ட் மற்றும் பெயிண்ட் அடிப்பார். மேடையில் லய வித்துவான் மானாமதுரை மண்ணின் மைந்தன் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்கள் சீனன் தாளம் விடிய விடிய தட்டணும். இதுல நடிகருடைய எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மழை பெஞ்சா இவங்கெல்லாம் ஜாமான் சட்டை தூக்கிட்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எங்க துணிமணியில நனைஞ்சு போகும். ஆனா இவருடைய சோழிதான் பிரச்சனை இல்லாது. மழையில நனைஞ்சாலும் அவர் வாட்டுக்கு சைன் சப்புன்னு போட்டுக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்று தெரியுமா? என்ன? மைசெட்டுக்காருக்கும் நடிகருக்கும் சண்டை வராத ஒரு ஆள்னா அவர் தான். என்ன காரணம்? மைக்கே கேட்க மாட்டார். இன்னொன்று தெரியுமா? நீலாம் பெட்டி எடுத்து வச்சு அவர் மைசெட்டுக்கார் சவுண்ட் வச்சாதான் 8 கேட்கும். ஆமா, அவர் அப்படி இல்லை. ஒத்தாளா உட்காந்து மூங்கில் ஒன்று கம்மாய்க்குள்ள செய்யும் தத்தாலும் உட்காலிங்கிட்டு எங்கள் ஊருக்கு காரக்குடியை தாண்டி கேட்கும் சத்தம்.
அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆள். இத்தனை கூண்டை வச்சுக்கிட்டு எப்படி அடிக்கிறாரு? இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய அன்பு உள்ளம் சிறந்த முறையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு நிபுணம் நமது மூங்கிலூர் மாணவர் போட்டக்கூடிய எனது அருமை நண்பர் வினோத்குமார் அவர்களின் கயல்விழி ரேடியோஸ் அழகான முறையில் ஒளி ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம். உண்மைக்குமே மைக் செட்னா இப்படித்தான் இருக்கணும். ஏத்தியலா கரகத்து மேலே புறா 2 கக்கன்னு பறந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு பாருங்க மயில் குண்டியை தூக்கிட்டு நிற்கிது. பாம்பு பாருங்க தண்ணி அடிக்குது. தண்ணி பீச்சு சிவ மேலே விடுது வரியா. இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கொட்டகை ஏற்பாடு செய்த அன்புள்ளத்துக்கு நன்றிகள் வணக்கம். கொட்டக்கார் வயசுக்கு வந்து வீட்டுக்கு அதிகமாக போடுவார் போல. ஏன் அப்படி சொல்றீங்க? நடிகர் உட்கார இடத்துல குச்சி கட்ட மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அருமையான கொட்டகை சிறந்த கொட்டகை ஏற்பாடு செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைச்சிருக்காங்க. அருமையான சாப்பாடியா? உண்மைக்குமே ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டா எங்களை சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற இடத்துல பிரச்சனை நடக்கும். எப்படி தெரியுமா? என்ன? இந்த நேற்று மதுரைக்கு மேற்க போயிருக்கான் உசிலம்பட்டி பக்கம். 3 பொம்பளை ஆளு அழகா பழமாறினாங்க. நல்லா உட்கார வச்சு பழமாறிக்கிறதுல பொறுக்க தண்ணியை போட்டு வந்துட்டியா 3 பேர். பொருட்க தண்ணியை போட்டு அதில் சோறு வைக்கிறேன் சரியான போதை. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சோத்து சட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வைப்போமா நாளைக்கு வைப்போமா சாமி ஆடுறேன். இங்கே நின்றுக்கிட்டு சாமி ஆடுறேன். குழம்பு ஊத்துறவே டேனைட் அடிச்சிருப்பேன் போல. தூக்கு சட்டி இங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தா சாப்பிடுறியா. ஆனா கூட்டு வைக்கிறான் பாரு, ஒரு பொட்டு தண்ணி சாப்பிடல. ஒரு பொட்டு தண்ணி சாப்பிடல. கீழே குனிஞ்சு கூட்டு வைக்கலன்னு தெரியுது. முட்டை பொறுக்கா கஞ்சா போட்டிருக்கான்னு. என்ன அவன் கூட்டு வைக்கல, அவன் வேட்டியை சோத்துல பட்டுச்சு. அண்ணே உங்க வேட்டியை சோத்துல பட்டுச்சு, கோச்சுக்கிராம தூக்கி கட்டுங்கன்னு. இந்த கட்டுற இந்த மீன் தூக்கி கட்டிட்டேன் இடுப்புக்கு மேல. குனிஞ்சு கூட்டு வைக்கிறேன், உள்ள சட்டியும் போடல ஒரு மசரும் போடல. அது ஒரு குட்டியா உனக்கு ஏத்த கூட்டு? பனைய பனங்கா மாதிரி இந்த நண்டில லவக்குன்னு திரும்புறேன். டான்ஸ்கார பழ மூஞ்சில பட்டுன்னு அடிச்சு கடவா பழம் 2 பேர்ந்ததே மிச்சம். நேத்து வந்து நம்ம தெலகாசிரி தானா? இல்ல நேத்து அன்னைக்கு வந்தது லைலா. இன்னொன்னு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் புழங்கக்கூடிய கோழி 2 கோழி. என்னென்ன கோழி? ஒன்னு நன்றி கட்ட கோழி, இன்னொன்னு நன்றி உள்ள கோழி. கோழியில நன்றி கட்ட கோழி, நன்றி கடாத கோழி வர இருக்கா? இல்ல நன்றி கட்ட கோழி எந்த கோழி தெரியுமா? என்னது? நாட்டுக்கோழி தான். என்ன அப்படி சொல்றீங்க? மானாமர சந்தையில் வியாழக்கிழமை 1000 ரூபா போட்டு வாங்கி அதுங்களுக்குள்ள அவுத்து விடுங்க. நம்மளை 1000 ரூபா போட்டு வாங்கியிருக்கானே நன்றி கடன் செலுத்தணும் நிற்குமா? அவுத்து விட்டோன்னே விடுவிடுன்னு ஓடிடும். ஆனால் நன்றி உள்ள கோழி எந்த கோழி தெரியுமா? என்ன? பிராய்லர் கோழி தான். வாங்கி எப்படி தூக்கி உட்கார வைக்கிறோமோ 1 வருஷம் ஆனாலும் அங்கனக்குள்ளேயே உட்காந்துக்கிறோம். காலில் விரட்டி விடுங்க, அந்த இடத்தோட லவக்குன்னு தள்ளி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறோம், ஓடாது. இன்னொன்று தெரியுமா? என்ன? பிராய்லர் கோழி திங்கிற ஆளுகளை அழகா கண்டுபிடிக்கலாம். ஆம்பளை பொம்பளை எப்படி? பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளை வேட்டியை தூக்கி விட்டு பாரு, அவங்க முட்டி 2மே அந்த கோழிக்கு மாதிரியே வீங்கிருக்கும். அப்படி சொல்லியா? அதே மாதிரி பொம்பளை எப்படி இருப்பா தெரியுமா? அந்த பிராய்லர் கோழிக்கு குண்டி எப்படி தள்ளிக்கிட்டு நிக்குதோ. ஆனா அவங்க குண்டி எப்படியோ உன் குண்டி சூப்பரா இருக்கியா? காலையில அவ பேண்ட் வச்சிருக்கேன். இருந்தாலும் சிறந்த முறையில் உணவளித்த அன்பு மாப்பிள்ளை ராமு அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய பியூட்டி, நளின ஒய்யாரி, தேன்கரும்பு சொட்டு, தென்னை மரத்து சிட்டு, எனக்கு பிடித்த லட்டு என்று அழைக்கக்கூடிய மதுரையை சார்ந்த திலகாசிரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகள் வடிடா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவை கிள்ளாடி அக்கா பொண்ணு அஞ்சலு நான் வச்சு பாரு நெஞ்சலு நாங்க 2 பேரும் நெஞ்சலு அழகி போய் கொஞ்சலு டாபு டாபு டாபுடா டாபுளாட்டிடைடா டாபு டாபு டாபுடா டாபுளாட்டிடைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகள் வந்து நிலா முன்னாடி முன்னாடி முன்னாடி. என்னை பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியாட்டாலும் சொல்வதில்லை இளமை, கேட்பது உங்களுக்கு பெருமையை சொல்லிக்கொண்டு மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் தலைவருமாகிய MSP கலைமணியுடைய சிஷியனுமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையுள்ள மூங்கிலூரியை சார்ந்த AS ஆனந்தகுமார் பப்புன் கோமாளி காமெடியனாக நீங்க கற்றுக் கொடுக்கின்றேன். கூத்துல கோமாளி வந்தால் நல்ல விஷயங்களை சொல்லணுமே. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் வச்சாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப புலங்கிறது என்ன தெரியுமா? என்னது? இந்த சாமி ஆடுற விஷயம்தான். ஒரு பொம்பளை சாமி ஆடினான்னா
அவ புருஷன் என்ன வேலை பார்க்குறான்றத ஈஸியாக கண்டுபிடிச்சு போலாம். எப்படின்னா தாயமங்கலத்துக்கு ஒரு வட்டம் போயிருந்தேன். எதுக்கு? ஒரு 5 பொம்பளைய சாமி ஆடிச்சு. அதுல சாமியாடில அந்த பொம்பளைய புருஷன் பூரா என்ன வேலை பார்க்கறன்றத சரியா சொல்லிவிட்டேன். ஏயா ஒருத்தர் சாமியாடுறத வச்சு அவங்க புருஷன் என்ன வேலை பார்க்கறான்னு கண்டுபிடிக்கலாமா? ஆமா. என்ன அதிசயமா இருக்கேயா? ஏதோ ஒரு பொம்பளை சாமி ஆடிச்சு. எப்படி? என்ன உசு உசுன்னு இப்படி ஆத்துற? அவங்க வீட்டுக்காரர் டீ கடை வச்சு நடத்துறாராம். அதே மாதிரி டீ ஆத்துது அந்த ஆத்தா. அடுத்த ஒரு பொம்பளை சாமி ஆடிச்சு. அது எப்படி? அவங்க வீட்டுக்காரர் கொத்தனார் வேலை பார்க்கறாராம். அள்ளிக்கிட்டு அப்பா ஆரம்பிச்சிருச்சு. அது வாட்டுக்கு லப்பு லப்புன்னு. அடுத்த ஒரு பொம்பளை சாமி ஆடிச்சு. அவங்க வீட்டுக்கார் ஜேசிபி ஓட்டுறாராம். புடிங்க எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வாட்டுக்கு அடுத்த ஒரு பொம்பளை சாமி ஆடிச்சு. அது எப்படி? அவங்க வீட்டுக்கார் வேலை இல்லாமல் சும்மா இருக்காராம். முண்டைக்கு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. இதில் இன்னொன்று தெரியுமா? நாடகம் நான் பார்க்கறதுக்கு கல்யாணம் ஆகாத இலவட்ட பிள்ளைகளாக இருக்கியே. ஆமாம். உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன். என்னையா? தயவு செய்து கல்யாணம் பண்ணக்கூடிய வீட்டில் வரதட்சணை பணமும் ஓட்டுறதுக்கு 2 வீலரும் கேட்காது. அப்படியே 2 வீலரில் நீங்கள் போனாலும் தலைக்கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட்டை போட்டு போங்க. என்ன இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா? முந்தா நேத்து போன ஊர்ல ஹெல்மெட்டை போடுங்கன்னு சொன்னதுக்கு சண்டாலே ஹெல்மெட்டுன்ற ஒரு சரக்கை போட்டுட்டு போய் விழுந்திருக்கேன் சண்டாலே. ஏன் சொல்றேன் தெரியுமா? நாங்கள் இருந்த ஏரியாவில் ஆள் பார்த்தீங்கன்னா புல்டாக்கு மாதிரி இந்த தண்டி தான் இருப்பார். சைஸ் அவ்வளோதான். ஆமாம். அவருடைய கல்யாணத்துக்கு அவங்க மாமனார் சீதனமாக ராயல் என்ஃபீல்டு கொடுத்துட்டார். ராயல் என்ஃபீல்டு கொடுத்தா அவர் பொண்டாட்டியை எப்படி ஏற்றுவார்? எதில்? அவங்க அப்பாவை பிடிக்க சொல்கிறது. எதை? வண்டியத்தையும் பிடிக்க சொல்லி அதில் ஏற்றிக்கிறது. அவங்க அப்பா பிடிச்சி விட்டாருன்னா வண்டி வாட்டுக்கு போகும். நல்லா பிடிச்சி விட்றாரா? ஆமாம். பிடிச்சி போய்கிட்டு இருக்கையில் பொம்பளை புள்ள கேட்குது. எப்படி? ஏன் மாமா எங்க அப்பா வாங்கி கொடுத்த புல்லட்டு டிபு டிபுன்னு போகுது. சரி எதுல ஓரின்னு கேட்க. ஓஹோ. இவங்க உடனே அடியே வண்டி 20ல் போகுதுன்னு இருக்கான். வீரத்துல சொல்றாரு. ஆமா. இந்த பொம்பளை புள்ள வாருங்க கையை தூக்கி அப்படி தோப்பட்டையில ஓட போட்ட உடனே பயலுக்கு கிருன்னு ஏது நறுக்குன்னு பிடிச்சி திருக்குறியான். எதை? ஆக்சிலேட்டர் 20ல் போன வண்டி 40ல் போகுது. இந்த பொம்பளை புள்ள திருப்பி கேட்குது. எப்படி? ஏன் மச்சான் வண்டி வேகமா போறேன் எதுல போறான்? 40ல் போறோம் அப்படின்னு இருக்கான். இவன் தோப்பட்டில் இந்த கையெடுத்து இடுப்போட சேர்த்து பிடிச்சிட்டா. பயலுக்கு கிருன்னு ஏறுது. எதுல? ஆறு வந்தேன் நறுக்குன்னு பிடிச்சி திருக்குறியான். எதை? ஆக்சிலேட்டர் திருகுனா 40ல் போன வண்டி 60ல் போகுது. பாருங்க இந்த உள்ள கேட்டுருக்கு. மச்சான் நம்ம வண்டி ரொம்ப வேகமாக போகுது எதில் போகிறோம்னு. போடி லூசு முண்டை அடிவட்டி கீழே விழுந்து 108ல் போய்கிட்டு இருக்கேன். அடிவட்ட நேரத்தில் நானும் என் நண்பன் முருகக்கணி 2 பேரும் தான் போனோம். நியாயமான ஆளுங்க 2 பேரும். என் நண்பன் முருகக்கணி நீ சேர்ந்தினா எப்படி ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். என் நண்பன் முருகக்கணி கொஞ்சம் தாராள மனசுக்காரு. அடிவட்டு இருந்த ஆம்பளையை விட்டுட்டு பொம்பளைய சேலையோடு அள்ளினான். ஆஹா. பொம்பளை பாருங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கவன் அவன் கொஞ்சம் நல்லா யோசிக்கக்கூடிய நல்ல மனுஷன். வாயோட வாய் வச்சு புசு புசுன்னு ஊதுறியான். ஊதுன உடனே 108ல் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மானாமர பெரியாஸ்பத்திரிக்கு. என் நண்பன் முருகக்கணி சொல்றான். ஆனந்த் முதல் வண்டி ஏறான் பெரியாஸ்பத்திரி போவோம்னா போறான். ஆம்பளை பொம்பளை குளுக்க சேர்த்து உட்கார வச்சிருக்காங்க. இவன் போய் அந்த பொம்பளைகிட்ட என்ன கேட்கணும்? வண்டியிலேருந்து விழுந்துட்டியம்மா எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? இவன் போனோடனே அந்த பொம்பளையை முடியை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா முருகக்கணி அவளுக்கு மூச்சு கொடுத்தது நீ எதுக்குடா அடிக்கிறேன்னு கேட்குறேன். வாயோட வாய் வச்சு ஊதுறேன். முண்டை பல்லு விளக்காமல் இருந்திருப்பாவோல ஒரே பீ வாடைன்னு. அவள் அடியப்புறம் வாங்கிட்டு என்ன சொல்கிறா? நீங்கள் வாயோட வாய் வச்சு ஊதுனா உங்களுக்கு வீச்சை வந்திருக்காது. அவசரத்தில் நீங்கள் என் குண்டியில் வச்சுல ஊதுனின்னு சொல்ல. வாய் முருகக்கணி வாய் இப்படி போச்சா? எதுக்குடா இப்படி ஆச்சுன்னு. இதெல்லாம் ஒரு சில பேர் உயிரோடு வந்து செத்ததுக்கு சமம். யாராரு? நாட்டுக்கு ஆக மாட்டான் வீட்டுக்கு ஆக மாட்டான். அடுத்தவன்ட்டு அடி வாங்கி செல்லா காசா தெரிவான். அவெல்லாம் உயிரோடு வந்து செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்தும் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். யார் யார் தெரியுமா? திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. விவேகானந்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி? விவேகானந்தர் இறந்தார், அவருடைய யோகாசனங்கள் உயிரோடு இருக்கின்றன. அதேபோல் நமது தமிழக மண்ணில்
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார். அவருடைய சொல்லாற்றலும் செயல் திறன்களும் இன்னும் உயிரிழக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல வாழ வேண்டும், நம் குழந்தைகளை அவர்களைப் போல வளர்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு, நம்மளுடைய பிறந்த நாள் வந்துருச்சுன்னா நம்மளை நண்பங்களை கூட்ட போய் 145 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுக்காம ஏதோ நம்மளால் முடிஞ்ச இந்த ரோட்டோரங்களில் ஆளுக்கு ஒரு மரக்கன்றை வச்சா பின்னாடி வரக்கூடிய சன்னதி நம்ம வேற சொல்லும். மரத்தை நட்டோம்னா நம்மளுடைய மண் வளம் காக்கும். ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. மரத்தை நடுங்கன்னு சொன்ன என்னுடைய நண்பர் ஒருத்தர் தொண்டி பக்கம் ஜெகதாப்பட்டினத்தில் ஒரு 60 மரம் நட்டு வச்சுட்டு நேற்று போன பேச்ச கட்டு அவ்வளோ பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம்யா. 60 மரம் நட்டு வச்சார். நட்டு வச்சுட்டு நேற்று போன் அடிச்சார். என்ன ஆனந்தகுமார், நீங்க சொல்லனே 60 மரம் நட்டு வச்சேன், 5 வருஷம் ஆச்சு, ஒரு மரத்துலையும் காத்து வரலினார். என்னையாது காத்து வராத மரம் என்னடா மரம் நட்டு வச்சிருக்கான் போய் பார்க்குறேன், அம்புட்டும் போஸ்ட் மரமாக நட்டு வச்சிருக்கான். அந்த மாதிரி இல்லாமல் நல்லதொரு பழங்களை தரக்கூடிய நல்ல மரங்களை நட வேண்டும், மண்வளம் காக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சியில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மூங்கிலூரணி ஏஎஸ் ஆனந்தகுமார் சொல்லிக்கொண்டு உங்களுடைய நல்ல ஆதரவு என்றும் வேண்டும் சொல்லிக்கொண்டு அந்த ஓடக்கரை ஓரத்தில் தந்தானே நானே நன்னா தனே நானே நன்னே நானே நன்னா திலகாஸ்ரீ வந்தே நின்னா. ஆனா குருநாதர் நீங்க நல்லா செய்றீங்க. அப்புறம் தாரே நின்னா முத்தந்தையா உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேணும். உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும். பகல தூக்கவல்ல ரசாத்தி உன் நினப்பு போட்டு படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. ராப்பகல தூக்கவல்ல ரசாத்தி உன் நினப்பு போட்டு படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. வேற யாரும் தேவையில்லை, நான் இப்போ ஒரு பாட்டெழுத அடிகண்ணால் கண்டா பின்னால் மறைக்கிற பக்கம் வந்தாக்க அடியானல் பார்வை ஏனோ பார்க்கிற. வேற யாரும் தேவையில்லை, நித்தம் ஒரு பாட்டு எழுது கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிற. உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேணும். கண்ணோடு வேலையெல்லாம் கண்மணிய ஒன்னனபால் கட்டி அணைப்பனடி தலகாணிய ஒன்றிருப்பான். கண்ணோடு வேலையெல்லாம் கண்மணிய ஒன்னனபால் கட்டி அணைப்பனடி தலகாணிய ஒன்றிருப்பான். தாய்மடியை தேடுகிற அடி உள்ளே ஓல உன் மடியில், அதனால் தானே அப்பல கொஞ்சம் கேட்கிறேன். அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டுறேன். திலகா தருவேன்னு செய்ய நல்லா செய்ய உனக்காக நானும் வாடுறேன். தாய்மடியை தேடுகிற பிள்ளை ஓல உன் மடி, அதனால் தானே எழுதி பாடுறேன். கொஞ்சம் தருவேன்னு உனக்காக நானும் வாடுறேன். உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்திரு அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேண்டும். கல்லு